ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போடும்போது அது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த பருப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸோ தண்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது அதுவே தண்ணி விடும். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி எடுத்து ஸ்டிர் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. தண்டு சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். சப்போஸ் அதில் தண்ணி வற்றிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு தண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இருந்தாலும் நான் ஒரு முறை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்டு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.